Hello everyone, welcome to RMLD Studios. I believe நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதாவது ப்ரீமியம் ப்ராடக்ட் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஐபேடோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம ஃபர்ஸ்ட் கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த ஐபேடில் 1.2 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கான ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. ஐபேடில் பார்த்தீங்கன்னா 1.2 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் பட்ஜெட் செக்மெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல்ஸ்லேயே உங்களுக்கு செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 1.2 மெகா பிக்சல்லே நல்ல ஒரு கிளாரிட்டியில் நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியும். செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஐபேடோடைய டிஸ்பிளே தான். இந்த ஐபேடில் பார்த்தீங்கன்னா 10.2 இன்ச்சுக்கு பெரிய ரெட்டினா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே இந்த டிஸ்பிளே வந்து இருக்குது. நீங்களே பாருங்கள், நல்லா ஃப்ளூயிடாக இருக்குது இந்த டிஸ்பிளே. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஆப்பிள். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபேடோடைய ப்ராசஸர். இந்த ஐபேடில் பார்த்தீங்கன்னா A10 ஃபியூஷன் சிப் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 7 ப்ளஸில் தான் யூஸ் பண்ணது. கொஞ்சம் பழசாக இருந்தாலும் இப்போ இருக்க டேப்லெட்ஸோட நல்ல ஒரு காம்படிட்டிவாக இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா ஸ்மூத்தாகவும் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஃபோர்த் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபேடோடைய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஆனால் சில ஃபோன்ஸோட நாங்கள் கம்பேர் பண்ணும்போது ஐபேடோடைய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரெகக்னைஸ் பண்ணுது. அதுக்குன்னு ரொம்ப ஸ்லோ சொல்ல முடியாது, ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு கரெக்டான ஸ்பீடில் தான் வந்து அன்லாக் பண்ணுது. கையில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட அந்தளவு கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்குது. ஆனால் நம்ம ட்ரை ஹேண்ட்ஸ் நல்லா கையை தொடச்சிட்டு நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் வச்சோன்னா நல்லாவே அன்லாக் பண்ணுது. ஃபிஃப்த்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பீக்கர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் அன்பாக்சிங் வீடியோலே சொன்ன மாதிரி இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட் டேப்லலாம் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து 2 ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் சைடில் கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சரவுண்ட் ஃபீலிங் கொடுக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 அப்படியே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் அந்த சரவுண்ட் ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஆனால் சவுண்ட் கிளாரிட்டி ரெண்டுத்துலேயுமே சூப்பராக இருக்குது. அன்பாக்சிங் வீடியோ சொன்ன மாதிரியே இப்போ நம்ம ஐபேடோடைய ஸ்மார்ட் கனெக்டர் பற்றி பேச போகிறோம். இந்த ஐபேடை பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப்பாகவும் யூஸ் பண்ணால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த ஐபேடை நீங்கள் லேப்டாப்பாக யூஸ் பண்ணலாம். எப்படி நீங்கள் யோசிக்கலாம், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கீபோர்டுன்னு ஒன்று இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அந்த கீபோர்டை இந்த இடத்துல நீங்கள் அட்டாச் பண்ணிங்கனாலே போதும், அது ஒரு லேப்டாப்பாக அது மாறிடும். ஆனால் அந்த ஸ்மார்ட் கீபோர்டுடைய விலை ரொம்ப அதிகம், 13,000 ருபீஸ். வாங்க முடியுமா? சப்போஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அவ்வளோ விலை கொடுத்து நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு பெஸ்ட்டு நீங்கள் ஒரு லேப்டாப்பே வாங்கிட்டு போயிடலாம், நல்ல ஒரு கான்ஃபிகரேஷனோட. இது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் தான். சப்போஸ் உங்களுக்கு அது அஃபோர்டபுளாக இருக்குது, நான் இல்லை இந்த ஐபேடே வச்சு நான் ஒரு லேப்டாப்பை யூஸ் பண்ண போகிறேன்னு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபேடோடைய பேட்ரி லைஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோடைய பேட்ரி mAh எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8827 mAh. அதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக அதை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 9 to 10 hours பேட்ரி லைஃப் வரும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணலன்னா அதை விட நல்லாவே வரும். ஸோ பேட்ரி லைஃப் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளமுமே நாங்கள் ஃபேஸ் பண்ணலை. இப்போ வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததில் எந்த விதமான ப்ராப்ளம்ஸுமே நாங்கள் ஃபேஸ் பண்ணல. ஸோ பேட்ரி லைஃப் ரொம்ப நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது சிரி, அதை பற்றி தான் பேச போகிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த சிரி பற்றி பார்க்கும்போது ஆண்ட்ராய்டோட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டால் கூட சிரி கிட்ட அது வெப்லேருந்து நம்மளுக்கு ப்ரௌஸ் பண்ணி ஆன்சர்ஸ்லாம் நம்ம கேட்குறதுக்கெலாம் எல்லாமே சொல்லுது. ஆனால் அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, கூகுள் அசிஸ்டண்ட் மாதிரி இல்லை. நாங்கள் வேணும்னா இதுக்காக ஒரு சாம்பிள் காமிக்கிறோம், பாருங்கள். Hey Google, what's the weather now? Currently in Chennai it's 29 degrees and mostly cloudy. Today, there'll be thunderstorms with a forecast high of 31 and a low of 26.
Due to the current humidity, it feels like it's 36. Hey Siri, what's the weather now? It's currently cloudy and 29 degrees. What's the weather now? Right now in Chennai, it's 30 degrees Celsius with cloudy skies. Tonight's forecast has clouds and showers, with a low of 26 degrees. Hey Google, tell me about Abdul Kalam. According to Wikipedia, Abu Pakir Janulabdin Abdul Kalam was an Indian aerospace scientist and politician who served as the 11th President of India from 2002 to 2007. Hey Siri, tell me about Abdul Kalam. Here's what I found. Tell me about Abdul Kalam. Here's the Wikipedia article on A.P.J. Abdul Kalam. Abul Pakir Janulabdin Abdul Kalam was an Indian aerospace scientist and politician who served as the 11th President of India from 2002 to 2007. He was born and raised in Rameshwaram, Tamil Nadu and studied physics and aerospace engineering. He spent the next 4 decades as a scientist and science administrator, mainly at the Defense Research and Development Organization and Indian Space Research Organization, and was intimately involved in India's civilian space program and military missile development efforts. He thus came to be known as the Missile Man of India for his work on the development of ballistic missile and launch vehicle technology. He also played a pivotal organizational, technical, and political role in India's Pokhran 2 nuclear tests in 1998. The first since the original nuclear test by India in 1974. இப்போ ஐபேடோடைய ப்ரைஸிங் பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கியிருக்கிறது 32 GB வேரியண்ட் வாங்கியிருக்கோம். ப்ரைஸிங்ஸில் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செல்லுலார் மாடல் இல்லாட்டி வைஃபை இதை பேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்டோரேஜ் பேஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறோம். நாங்கள் வாங்கியிருக்க ஐபேடோடைய காஸ்ட் என்னவாக இருக்குன்னா 29,900 அப்ராக்சிமேட்டாக 30,000. உங்களுக்கு இந்த மாடலோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ப்ரிஃபர் பண்ணலாம்.